உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சனி வக்ர பயிற்சி அப்படின்றது வர இருக்கு. இந்த சனி வக்ர பயிற்சியில கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரியான அற்புத பலன்கள் மக்களுக்கு கிடைக்க இருக்கு? சனி பொதுவாகவே என்னுடைய ஃபேமஸ் டைலாக், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். இந்த சனி நல்லாவே நார்மலாகவே நிறைய கொடுப்பாருங்க. அதில் ஒரு வக்கரம் வேற போட்டுட்டாருன்னா ஃபுல் மூடில் என்ன பண்ணுறார், எல்லாரையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. இந்த வச்சுக்கோ, சாப்பிடு, என்ன வேணுமோ தரேன். கல்யாணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வேலை இல்லையோ அவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது, வறுமை ஒழிய போகிறது, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் பண்ண போகிறார். எந்த ராசிக்கு என்னென்ன பண்ண போகிறாருங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர பயிற்சியால் கிடைக்கக்கூடிய 3 அற்புத பலன்கள் என்னென்ன? தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே லைஃப்பில் பெரிய சேலஞ்ச் என்ன தெரியுமா பிருந்தா? வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு மேலே போகிறது ஒரு பெரிய விஷயமா. கடுமையாக உழைச்சா யார் வேணால் மேலே போகலாம். நான் மேனேஜராக இருக்கேன், கடுமையாக வேலை செஞ்சு சீனியர் மேனேஜர் ஆகிடுவேன், அப்புறம் அப்படியே ஏஜிஎம் ஆகிடுவேன், டிஜிஎம் ஆகிடுவேன். அது மாதிரி தான். ஸோ இப்போ பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இப்படியே தொடர்ந்து நீங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தால் ஒரு நாள் கவுன்சிலர் ஆகி எம்எல்ஏ ஆகி அமைச்சர் ஆகிடுவீங்க. அப்புறமா இல்லை, அந்த மாதிரி தொடர்ந்து ஒர்க் பண்ணால் பெரிய ஆள் ஆகிடலாம். ஆனால் அந்த ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது ஒரு ஆர்ட்டு. ப்ரெஷர் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் இஸ் என் ஆர்ட்டு. ஏன்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும் பொழுது எதுக்குன்னே தெரியாமல் டென்ஷன் ஆவீங்க. என்ன கூப்பிட்டு யாராவது உங்கள் ஆஃபீஸ் பாய் யாராவது இருந்தாங்க, உங்களுக்கு பேப்பர்லாம் வைக்கிறாங்க, காஃபி டீலாம் வைக்கிறாங்கன்னா அவரை கூப்பிட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு திப்பு சுல்தான் காலத்திலே தமிழ் எங்கே இருந்ததுன்னு அவர்கிட்ட, ஐயா பாவம் அவரை ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, உங்களுடைய இப்போ யாரையாவது நீங்கள் எதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீம் மெம்பர்ஸ்க்கெலாம் கூப்பிட்டு, யூனோ வாட் இஸ் த ஆர்கிமிடிஸ் விதி பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு. வேணாம் சார், நீங்கள் தான் டீம் லீடர், அவர் டீம் லீடர் இல்லை. உங்கள் வித்வத்துவத்தை வந்து காமிச்சிங்கன்னா ஓடி போயிடுவான். ஸோ அப்போ என்ன பண்ணோம், ஜாக்கிரதையாக இருங்க. ஃபேமிலி வைஸ் ஒர்க், ப்ரெஷர் ஹேண்ட்லிங் இஸ் அன் ஆர்ட். அப்போ தான் ஒய்ஃப் ஃபோன் பண்ணுவாங்க, அவங்கள பிடிச்சி திட்டுவீங்க, அப்படி திட்டிகிட்டே இருப்பீங்க. 4ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது ப்ரெஷர்லேயே இருப்பீங்க. ப்ரெஷராக இருக்கும்போது என்ன பண்ணணும், ப்ரெஷர் சரியாக ஒன்று என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கணும். இன்னும் ப்ரெஷரான என்ன ஆகும், இன்னும் ஆர்ட்டு நின்று போயிடும். ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ 4ஆம் இடத்துல கூட சனி பகவான் 4, 5, 6 பார்க்கிறார். உடம்பு வியாத்திகள் இருந்தால் சரி பண்ணுவார். ராசிநாதன் 8 மறைந்திருக்கிறார் ஏற்கனவே. இந்த நேரத்தில் யாராவது கொஞ்சம் ஒரே டென்ஷனாக இருக்குது, இந்த டென்ஷன் சரியாகணும்னா லைட்டாக கொஞ்சம் அப்படின்ட்டிங்கன்னா இந்த லிவர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்குது, நீங்களே ஓடி போய் படுத்துக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த நேரத்தில் குரு வேறு மறைஞ்சிருக்கார். இப்போ 4ஆம் இடத்தை சனி பகவான் டெம்டேஷன் பண்ணுவார். 4லிருந்து 10 பார்க்குது. ஒன்று தாங்க சூப்பர். 1000 தான் இருந்தாலும் சூப்பர்னு பேர் வாங்குவீங்க உங்கள் கம்பெனியில். உங்கள் விபிட்ட உங்களோட பெஸ்ட் டீம் லீடர் யாருமே கிடையாது, பெஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் யாருமே கிடையாது, உங்களை விட சூப்பராக ஒரு சிறந்த ஷிஃப்ட் இன்சார்ஜ் யாருமே கிடையாது. இந்த மாதிரிலாம் நல்ல நல்ல பேர் வாங்குவீங்க. நீங்கள் என்ன பதவியில் இருந்தாலும் சரி பிராண்ட் ஆவீங்க. அதே மாதிரி உங்கள் முகம் ரொம்ப பரிச்சயப்படும். இதெல்லாம் நடக்கும். 10ஆம் இடத்து 10 சனி வந்தால் என்னாகும், உலக புகழ் பெறுவீங்க. நல்லா நடக்கும். முதல் பிளெஸ்ஸிங் என்ன அப்படின்னா ப்ரமோஷன், 2வது பிளெஸ்ஸிங் என்ன உலக புகழ், 3வது பிளெஸ்ஸிங் என்ன உடம்பை பார்க்குறார். உடம்பில் இருக்கிற எண்ணங்கள்லாம் மாறிடும். வேலையை மட்டும் பார்ப்போம் சார், நமக்கு எதுக்கு தேவையில்லாத அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ ஒன்று மட்டும் தான் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன, ஃபேமிலி வேறு, பிஸ்னஸ் வேறு. இதையும் மிக்ஸ் பண்ண என்னாகும், இருக்கிற கொஞ்ச நெஞ்ச நிம்மதியும் கெட்டு போயிடும். ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அழகாக பேசணும், பாஸ் கிட்ட பேசும்போது அது ஒரு மாதிரி பேசணும். ஸோ 2 இப்படி மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒய்ஃபை சபார்டினேட் மாதிரி ஹேண்டில் பண்ணாதீங்க, பாஸை பிடிச்சி லவ் பண்ணிட்டு இருக்காதீங்க. 2 வேறு டிபார்ட்மெண்ட். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க. இவர்களுடைய பலன்களை அதிகரிக்க இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும் சுவாமி? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, 2 கூடிய சனி பகவானும் வக்கரம் என்பதால் நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி, வாங்க ஈரோடு பக்கம் ஈமு கோழி வளர்த்தலாம், தெங்கனிக்கு பக்கம் தேக்கு மரம் வளர்த்தலாம். ஐயா வேணாம் ஐயா ப்ளீஸ், அமைதியாக நான் பாட்டு என் பொழப்ப பார்க்குறேன். தெரியாத வேலையை செஞ்சவனும் கேட்டான், தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கேட்டான். மனசில் வச்சுக்கோங்க. 2 கூடியன் வக்கரமாவதால் என்ன பண்ணணும், திருநள்ளாறு போகணும். அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு மடப்பள்ளி, அதாவது சமையல் பண்ணுற இடம் இருக்கும், மடப்பள்ளின்னு பேர். அங்கே செங்கல் கொடுக்கணும், இரும்பு பாத்திரங்கள் வாங்கி தரணும், காய்கறிகள் வாங்கி தரணும், பக்தர்கள் அமுது சாப்பிட, அதாவது இந்த பிரசாதம் சாப்பிட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 85 மார்க். சூப்பராக இருக்குது. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவானை பொறுத்தவரையிலே மீனத்திலே அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். சரி, அதுதான் எங்களுக்கு தெரியுமே சார். ஜூலை 17 மீனத்தில் வக்கரம் பெற்றார். ஏற்கனவே அது குருவுடைய வீடுங்க. அங்கே வந்து அவர் என்ன ஆகிட்டார், சகல விக்னங்கள்லேருந்தும் அந்த மீனராசியிலே அவர் வக்கரம் பெறும் பொழுது எல்லா தோஷங்கள்லேருந்து விடுது. பொதுவாகவே நல்ல மூடில் தான் இருக்கார் அவர், உங்களுக்கு நல்லது செய்கிற மூடில் தான் இருக்கார்.
இப்போ ஒரு வக்கரம் பெற்ற உடனே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனி அள்ளி கொடுக்க போகிறார். வாழ்க்கையிலே நண்பர்களே, ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான்லாம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்? அதனால தான் அவர் சனி. இந்த சனி பகவான் உங்களுக்கு வக்கரம் பெறும்போதே என்ன பண்ணிட்டார்? எல்லா நன்மைகளையும் தருகிறார். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னா, இது எத்தனை நாள்? 6 மாதம். ஒவ்வொரு சனிப்பெயர்ச்சியும் வக்கரத்தையும் போட்டு நீங்கள் குழப்பிக்கூடாது. சனி பெயர்ச்சி ஆல்ரெடி நடந்துருச்சு. இப்போ நடக்க போகிறது என்ன? சனி வக்கரம் பெறும் நிகழ்ச்சி. எப்பயுமே ஒரு நல்லவர்கள் வக்கரம் பெற்றும் போது, ஒரு நல்லவருக்கா திடீர்னு அவருக்கு நல்லது பண்ணுறது நிறுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்ன ஆகிடும்? வறுமை வந்து சேரும். அது நமக்கு கஷ்டங்கள் வந்து சேரும். அதே ஒரு கெட்டவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, எப்பயுமே நம்ம கெட்டவர் தான் அவர் வக்கரம் பெறும்போது என்ன ஆகும்? நல்லது நடக்கும். அதனால் ஏன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போது இன்னொன்று, ஒரு படத்தில் விஜய் இருப்பார். என்ன பண்ணுவார்? சிவனும் சக்திக்கு சேர்ந்தா மாசுடா, அந்த மாதிரி. அவர் என்ன பண்ணுவார்? ரவுடியாக இருந்தவர் திடீர்னு போலீஸ் ஆகிடுவார். போலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்? ஒட்டுமொத்த மதுரையும் ஒரே ஒரு ஓவர் நைட்டில் க்ளீன் பண்ணுவார். அது எப்படின்னா, அவருக்கு தான் தெரியும் யார் யார் எங்கெங்கே இருப்பாங்கன்னு. அந்த மாதிரி சனிக்கு தெரியும் உங்கள் லைஃப்பில் எது பேரியர், எந்த புள்ளியை தொட்டால் நீங்கள் சீருவீங்க, எப்படி எந்திரிச்சு ஓடுவீங்க. சனி நோஸ் வெல் பிகாஸ் ஹீ சனி. அதனால் சனி பகவான் என்ன பண்ணுறார்? உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படின்னா, இந்த 12ஆம் இந்த குருவினுடைய வீட்டிலிருந்து இந்த 6 மாதமும் உங்களை புடம்போட்ட தங்கமாக மாற்றுகிறார். வலிக்கும் தான், கஷ்டம்தான். காரணம் சனி பகவான் நல்ல டீச்சர்லாம் கிடையாது. இட்ஸ் வெரி பேட் டீச்சர். என்ன பண்ணுவாங்க? ரீசன்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த மாதிரி பெண்ட் எடுப்பார். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அள்ளி கொடுப்பதில் சனிக்கு நிகர் யாரும் இல்லை. பணமோ புகழோ பெயரோ சனி அள்ளி கொடுப்பார். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. சுவாமிஜி, இவ்வளோ நேரம் சனி வக்ர பயிற்சியால் இருக்கக்கூடிய அனைத்து ராசிக்காரர்களும் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் சொன்னீங்க. மக்களுக்கு இது ரொம்பவே பயனுள்ள பதிவாக இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதா இருந்தால் எப்படி தொடர்பு கொள்வது? ரொம்ப சந்தோஷம். பக்தி இன்ஃபோ உலக மக்கள் அனைவரையும் சென்று அறிந்திருப்பதை குறித்து உள்ளபடியே நான் மகிழ்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். யாரெல்லாம் பக்தி இன்ஃபோ பார்க்கிறீர்களோ அவர்களுக்கு சனி பகவான் ஒன்றுமே செய்வதில்லை. ஆமாம், அப்படிதான். அதனால் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். என்னை பின்தொடர விரும்புபவர்கள் ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற அந்த இன்ஸ்டா ஐடி அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னுடைய பதிவுகள் தினமும் கிடைக்கப்பெறும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ்வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி வந்து இந்த என்னை சந்தித்து உங்களுடைய கேள்விகளை கேட்டுக்க. குருகுலம்லாம் கூட இருக்குது. நீங்கள் கலந்து கொண்டு என்ன வேணுமோ நீங்கள் ஸ்ரீமடத்திற்கு வந்தால் ஜோதிடம் பார்த்துட்டு சுவாமியும் பார்த்துட்டு போகலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.